ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு சுவிசேஷம் 26 அதிகாரம் 41 வசனம். Matthew chapter 26 verse 41. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே இயேசுவானவர் அங்கே பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் கெத்செமனே தோட்டத்திற்கு அவர் கடந்து சென்றார். அப்படி அவர் கடந்து சென்ற நேரத்திலே சீஷர்கள் நித்திரை பண்ணுகிறதை அவர் கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா என்று கேட்டபொழுதுதான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளதாக இருக்கிறது. இங்கே பேதுருவும் யாக்கோபும் யோவானும் 1 மணி நேரம் கூட இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவரோடு கூட சேர்ந்து ஜெபிக்க முடியலை. தூக்க மயக்கம், நித்திரை பண்ணுகிறவர்களாக காணப்பட்டார்கள். சோர்வு, மனச்சோர்வு, அவர்கள் வாழ்க்கையில் சரீர பலவீனம் அது மேற்கொண்டது. அவர்களால் அங்கே ஜெபிக்க முடியாத ஒரு சூழலை நாம் இங்கே பார்க்கிறோம். இப்படி சொல்லி இயேசு மறுபடியும் 2ஆம் தரம் போய், பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழியே இது என்னை விட்டு நீங்கக்கூடாததாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்து பார்த்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. இந்த இடத்துல அவர்களால் ஜெபம் பண்ணவே முடியாத ஒரு சூழ்நிலை நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, எப்படி இயேசு கிறிஸ்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளாக அவர் போகும்பொழுது அவரோடு கூட சேர்ந்து அவருடைய சீஷர்கள் ஜெபம் பண்ண முடியாமல் போயிற்றோ, அதே போல் அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சில இக்கட்டுகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், மனமடிவுகள், உபத்திரவங்களிலே நம்மளால் அநேக நேரத்தில் ஜெபம் பண்ணவே முடியாத சில பலவீனங்கள் நம்மை மேற்கொண்டு விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்று பாருங்க. 26ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த இடத்துல பாருங்க, ஆவியானவரும் நமது பலவீனங்களில், எப்படி மாம்சம் பலவீனம் உள்ளதோ ஆவி உற்சாகம் உள்ளதாக இருக்குது. இந்த மாம்சம் எப்படி அந்த சீஷர்கள் பலவீனப்பட்டு அவர்களால் ஜெபம் பண்ண முடியாமல் போயிற்றோ, அதுபோல் அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மளால் ஜெபம் பண்ண முடியாமல் போயிற்று. அன்றைக்கு சீஷர்கள் இருந்த காலகட்டம் வேற. அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அருளப்படலை. பிதாவின் வலது பரிசத்தில் இயேசு கிறிஸ்து வேண்டுதல் செய்யும்படி அவர் பரத்துக்கு எழுந்தருளி போகலை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒருவேளை அந்த சீஷர்களுக்கு நேரிட்ட அதே போல ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாமும் ஒருவேளை உபத்திரவமான நேரங்களிலே நம்முடைய பலவீனங்களில் நம்மளால் ஜெபம் பண்ண முடியாத சில சூழ்நிலைகளில் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்ன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால், நமக்கே தெரியல என்ன ஜெபம் பண்ணத்தில், எப்படி தேவ சித்தமா தேவ சித்தம் இல்லையா, இது நம்ம ஜபிக்கக்கூடிய காரியம் ஆண்டவருக்கு பிரியமில்லையான்னு சொல்லி நம்ம கன்ஃபியூஸ்ட் ஆகிடுறோம். சில நேரத்தில் குழம்பி போயிடுறோம். அப்படி குழம்பி போன நேரத்தில் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக நமக்குள்ளிருந்து வேண்டுதல் செய்கிறார். நமக்குள்ளே இருக்கிறார் ஆவியானவர். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அவர்களுக்குள்ளே இருக்கிறார். அவர்களுக்குள் இருந்து எப்படி ஜெபம் பண்ணுறார் ஆவியானவர்? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில்
இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் தேவ சித்தம் எது? தேவ சித்தமா, தேவ சித்தம் இல்லையா, தேவனுக்கு பிரியமானதா, பிரியம் இல்லாத காரியமா என்று குழம்பின நிலையில், எப்படி ஜெபம் பண்ணுறதுனே தெரியாத சூழ்நிலையில் ஒருவேளை நீங்கள் குழம்பி போயிருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் ஆவியானவருக்கு விட்டு கொடுங்கள். ஆவியானவர் உங்களுக்குள்ளிருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட உங்களுக்காக வேண்டுதல் செய்கிற தேவனாய் ஆவியானவர் இருக்கிறார் என்பது உண்மை. ஆவியானவர் மாத்திரம் நமக்காக ஜெபம் பண்ணலை. 34ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 8:34. ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. எங்கே இருக்கிறார் இயேசு கிறிஸ்து? பிதாவின் வலது பரிசத்தில் நமக்காக வேண்டுதல் செய்கிற பிரதான ஆசாரியனாக அவர் இருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஆதலால் பிரியமானவர்களே, நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். எனக்காக ஜெபிப்பதற்கு யாரும் இல்லை, என்னுடைய சூழ்நிலையை புரிந்து கொள்வதற்கு யாரும் இல்லை அப்படின்லாம் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். பரத்திலே பிதாவின் வலது பரிசத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார் என்பது உண்மையான ஒரு காரியம். ஆதலால் பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருத்தர் மேலும் கர்த்தருடைய அனுக்கிரகம் உண்டாக, உங்களுடைய சோதனைகளிலே, உங்களுடைய பலவீனங்களிலே உங்களுக்காக வேண்டுதல் செய்து ஆண்டவர் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி உங்களுடைய சூழ்நிலையிலிருந்து நீங்கள் தாண்டி செல்ல, உங்களுக்கு உண்டாயிருக்கிற இந்த இக்கட்டிலிருந்து நீங்கள் விடுபெற ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அன்றைக்கு கெத்செமனே தோட்டத்தில் அவர்களால் ஜெபிக்க முடியல, ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறார். எப்போ? உங்கள் பலவீனங்களில். ஆவியானவர் மாத்திரமல்ல, இயேசுவானவர் பிதாவின் வலது பரிசத்தில் ஜெபிக்கிறார். ஆதலால் சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வசனம் கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சோதனைக்குட்படாதபடிக்கு நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசுவானவர் சீஷரை பார்த்து சொன்னார். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று சொன்னார். ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட ஆவி உற்சாகம் உள்ளது தான், ஆனால் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளின் மாம்சம் பலவீனம் உள்ளதாக இருப்பதினாலே அந்த பலவீனத்திலே என்ன ஜெபிப்பது என்று தெரியாமல் திகைத்து நிற்கிற நேரத்திலே ஆவியானவர் உதவி செய்தருளும்படியாக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். இயேசுவானவர் பிதாவின் வலது பரிசத்தில் வேண்டுதல் செய்தருளும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மகிமை நிறைந்த நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.